கிறிஸ்துக்கள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்கான நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு பாடம் போடலாங்கிறதான ஒரு வாஞ்சம் விருப்பம் இருந்துச்சு. அது என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியா ஆசாரியனாங்கிறான ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த வேத படத்தை பார்க்க போகிறோம். ஏன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாக ஒரு கேள்வி. ஒரு சகோதரர் ஒரு பாடம் எடுத்திருந்தார். சாமுவேல் ஆசாரியனுங்கிறதான ஒரு விஷயத்தை ஒரு பாடம் எடுத்திருந்தார். நான் வேதத்தை நம்ம அடிக்கடி படிக்கிறதுனாலையும் அடிக்கடி படிக்கிறதுனால அதில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆசாரியன் என்று சொல்லப்படவே இல்லை. சரியா? அதனால் அந்த சகோதரன் எடுத்த பாடத்தை கேட்டதுனால சரி இந்த பாடம் எடுக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு. சரியா? அதனால் சமயம் தேவன் வாய்க்கப்படினால இந்த பாடத்தை எடுக்கிறேன். சாமுவேல் ஆசாரியனா, ஆல்ரெடி அது தீர்க்கதரிசின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. ஒரு ஆசாரியனாங்கிற விஷயத்தை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடம் தான் இந்த பாடம் சாமுவேல் ஆசாரியனாங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். ஆதார வசனத்தை படிச்சிடலாம். சாமுவேலை குறித்து அவர் குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிடலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 1. எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயீமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். சரி, இதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கும். இது எல்கானா குறித்து சொல்லப்படுறது. அந்த எல்கானா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய தகப்பன் பார்க்கும். அப்போ சாமுவேலுடைய தகப்பன் யார் என்று கண்டுபிடிச்சான்னா, சாமுவேலுடைய ஒர்க் என்னங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலான்னு பார்ப்போம். எப்படி என்றால், சாமுவேல் ஒரு ஆசாரியன் இருந்தால் அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்குன்னு பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சாமுவேல் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவங்க தகப்பன் அவருடைய வம்சாவளியர் எல்லாருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எல்கானாவை சாமுவேலுடைய தகப்பன் எல்கானாவை குறித்து சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாவின் ஊரனாகி ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஆசாரியன்னா அவர் தகப்பன் ஆசாரியனாக தான் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவரை என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கணும். அப்படி சொல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்படலான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு டாக்டரை எடிட்டர்ஸ்ல டிஆர் டாக்டர், ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொசிஷனை இருக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, இந்த மனுஷனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனுஷன் அமைச்சராக இருந்தால் அமைச்சர், இல்லாட்டினா இராணுவத்தில் வேலை பார்த்துருந்தாரு, அவர் ரிட்டையர்டாக இருந்தால் அவர் முன்னாள் இராணுவ வீரர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இப்படி இருக்கும்போச்சுல வேதம் அப்படி தான் சொல்லுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 29:29 செப்பனியா என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான் இருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி எஸ்ரா 7:21 வேதபாரனாகிய எஸ்ரா என்று ஆசாரியன் இருந்தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் யாரும் சாமுவேலுடைய தகப்பான் எல்கானா ஒரு ஆசாரியன் இருந்தால் அவர் ஆசாரியன் என்று சொல்லப்படணும். ஆனால் எந்த விதத்துலேயும் அங்கே சொல்லப்படலான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமுவேலையும் அவர் எந்த இடத்துலையும் ஆசாரியன் என்று சொல்லப்படலான்னு பார்க்கணும். அப்போ அவங்க ஆசாரியனாக இருந்திருந்தால் அங்கே ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கணும். சாமுவேல் ஆசாரியன்னா அவங்க தகப்பன் ஆசாரியன் தான். ஏன்னா அவர் ஆசாரியாக இருந்தால் தான், அவர் எல்கானா ஆசாரியனாக இருந்திருந்தா அவருக்கு அப்புறம் 55 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யார், சாமுவேல் அவர் பட்டத்துக்கு அந்த ஆசாரியனாக வந்துடுவார்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு பார்க்கும். ஆனால் எல்கானா எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரியர் இடத்த 7 இடத்துல வராரு. ஏன்னா அங்கே ஒரு வருடம் பலி செலுத்துறதுக்காக வர்றதுனால வரான்னு பார்க்கும். அப்போ இவர் ஆசாரியனாக இருந்தால் ஆசாரி கூடத்தில் தானே இருந்திருக்கணும். அப்படி கூட ஒரு கேள்விக்குறி கூட வருது இல்லை.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ஜாய் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே வேதத்தை வந்துட்டு நிதானிக்கலாம் பார்க்கும். அப்போ எல்கானா வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியனாக இருந்திருந்தால் அவரை வந்துக்கிட்டு நம்ம எரேமியா 29:29 செப்பனியா என்ற ஆசாரியன் சொல்லி சொல்லப்படுது. செப்பனியா ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எஸ்ரா வந்துட்டு வேதபாரனாகிய எஸ்ரான் என்று சொல்லப்படும். பாரனாகிய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆசாரியராக இருந்திருந்தால் ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கும். இல்லை ஒரு லேவியனாக இருந்தால் ஒரு லேவியன் என்று சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ இங்கே வந்துட்டு இவர் லேவியன் என்று சொல்லப்படலான்னு பார்க்கும். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லமிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜா இல்லாத அந்த நாட்களிலே எப்ராயிம் மலையில் அருகே பரதேசியா தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரலாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தெல்லாம் தெரியும். இவங்க பிரயாணப்பட்டு வருவாங்க. இவங்க பெஞ்சமினில் ராத் தங்குவாங்க. அங்கே வந்துட்டு அவளை வந்துட்டு அந்த பெலியாளி மக்கள் வந்துட்டு சூழ்ந்து கொண்டு அந்த அந்த ஸ்திரீயை வந்துட்டு மோசம் பண்ணிடுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வசனத்தை படித்தோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேவியன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்ராயிம் மலை அருகே பிரதேசத்தை தங்கின ஒரு லேவியன் இருந்தான் இருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்த ஒரு லேவியன் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் பிரயாணமாக போகிற அந்த விஷயமும், அங்கே ராத் தங்கி அவர் மனைவிக்கு நேர்ந்த ஒரு கொடுமையையும் நடந்து கற்பழிக்கப்படுற விஷயமும், அதுக்கப்புறம் அவர் மனைவியை வெட்டி துண்டு துண்டாக்குற விஷயம், அந்த விஷயம்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு லேவியன்கிறான விஷயம் சொல்லப்பட்டு இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எப்ராயிம் மலை தேசத்தில் ஒரு பரதேசியாக தங்கியிருக்காரு. அப்படின்னா கூட்டத்தோட, அதாவது லேவியருடைய கூட்டத்தோடு இல்லாமல் தனித்து வாசம் பண்ண ஒரு மனுஷனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் இருக்கார். யார் பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேலோட தகப்பனார். அப்படி இருக்கும்போது ஒரு லேவியனாக இருந்தால் இவர் லேவியன் என்று சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே ஒரு லேவியன் என்று சொல்லப்படலாம் பார்க்கும். சொல்கிறாரு, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபீம் எனப்பட்ட ராமதாமி ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிம்னாகிய சூப்புக்கு பிறந்த என்றது. எப்ராயிம்னாகிய அப்படின்னா அவர் யாருன்னா எல்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியோட தகப்பன் எல்கானா யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்ராயிம் சொல்லப்பட்டிருக்கு. எப்ராயிம் வகுப்பார், அதாவது எப்ராயிம் கோத்திரத்தாராக தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். எப்ரானாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்ராயிம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எப்ராயிம்னா எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிறனால எப்ராயிம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்தோம்ல அந்த நியாயாதிபதி 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு லேவின் ஆகிய ஒருத்தர் இருக்கார். ஆனால் எப்ராயிம் மலை தேசத்தில் அவர் பரதேசியை தங்கியிருக்கான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்படி சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கே எப்ராயிம் ஆகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. எல்கானா வந்துட்டு அவருடைய தகப்பன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்ராயிம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் திட்டவட்டமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவர் எப்ராயிம் கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே படிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேவியன் தான். ஆனால் எப்ராயிம் மலை தேசத்தில் தங்கியிருக்கு. ஆனால் அங்கே வந்துட்டு வித்தியாசப்படுத்தி கட்டுறாங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் பரதேசிய தங்கின ஒரு லேவியன் என்று சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்துட்டு எப்ராயிம் மலை தேசத்தை தங்கின எப்ரானாகியான்னா எப்ராயிம் கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சாமியில் யாராக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னா எப்ராயிமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்புக்கு பிறந்த தோகாவின் குமாரனாகிய இலிகுப்புக்கு மகனாகிய ரேகாப்பின் புத்திரன் என்று சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இது யார் என்னங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ வந்துட்டு எல்கானாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமியிலுடைய தகப்பன் பார்க்கும். சூப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு சாமுவேலுக்கு தாத்தான்னு பார்க்கும். சூப்பின் மகன் தோராவின் மகன் இருக்குது. தோகாவின் சொல்லப்பட்டிருக்கு. தோகா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு பூட்டன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அது எலிஹூன் மகனாகியன் இருக்கு. அந்த எலிஹூன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு ஓட்டன் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்துட்டு ரேகாபின் புத்திரன் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இந்த ரேகாபின் புத்திரர் அப்படின்னு சொல்கிறேன்னா அது ஒரு வம்சம் பார்க்கும். அவங்களுடைய முற்பாட்டனுடைய சொல்கிறதுக்கு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்காண்டஸில் பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எகராவின்னா சாம்பல் என்று பெயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் எந்த கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்ராயிம் கோத்திரத்தான் எப்ராயிம் கோத்திரம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ரேகாபின் புத்திரன்னா அந்த ஒரு வம்சத்தை உள்ளவர். இவர் வந்துக்கிட்டு எப்ராயிம் புத்திரனாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்கானா யாருடைய புத்திரராக வருவான்னா அவர் எப்ராயிம் புத்திரனாக தான் இருக்க முடியும்.
எல்கானா வந்துட்டு எப்ராஹிம் வம்சத்தாராக இருந்தால் சாமுவேலும் யாராக தான் இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா எப்ராஹிம் வம்சத்தாராக தான் இருக்க முடியும்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, சாமுவேல் வந்து ஆசாரியன் என்ன சொல்வதற்கு வந்துட்டு ஆதார வசனத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். 1 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 27, 28. 1 நாளாகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 27 மற்றும் 28. இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் ஏரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற்பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் ரேகாப்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்துட்டு இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆதார வசனமாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு சாமுவேல் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வம்ச வரலாறுலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரங்கிற விஷயம் இருக்குது. நம்ம அதை பார்க்க போகிறோம். அதனால சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படிங்கிற விஷயத்தை இவர் வந்துட்டு லேவி கோத்திரம், ஏன்னா இது லேவி கோத்திரோடைய ஒரு அட்டவணையை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ இவன் குமார் எலியாப்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1 சாமுவேல் 1:1 படிக்கும்போது வந்து இங்கே எலிஹூன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எலியாப்பும் எலிஹூ ஒன்றுன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, அந்த காரியங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ரேகாப்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்துட்டு என்ன ரேகாபின் புத்திரான்னு சொல்கிறதுனால இங்கே வந்து ரேகாம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் குமார் எல்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு யாருடைய புத்திரான வர்றவங்க வந்து எல்கானான், இவருடைய எல்கானுடைய சந்தையில் வர்றாங்க. அதனால் இவர் எல்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் வந்துட்டு அவரு தான் அங்கிறான விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் குமாரர் அப்படி சொல்லிட்டு இந்த வம்சத்தெல்லாம் சொல்லிட்டு வர பார்த்தீங்கன்னா சாமுவேல் குமார் அவருடைய முதல் பேரான வர்ஷ்னி, அபியா என்பவர்ன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய குமாரர் வர்ஷ்னி, அபியான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து உண்மையான பேராதிலே பார்க்க போகிறோம். ஆனால் இதில் கொடுக்கப்பட்ட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வம்சவேர பேர் வந்துட்டு இந்த சாமுவேலை குறித்து கிடையாது. இந்த நம்மளுடைய சாமுவேலுடைய தகப்பன் கூட்டணை குறித்து சொல்லப்பட்ட வம்சாவளி கிடையாதுன்னு பார்க்கும். ஏனென்றால் இது என்னென்னா நேபுகாத் நேச்சர் வந்துக்கிட்டு கொண்டு போச்சு யூதா ஜனங்களை எருசலேமுக்கும் சிறைப்பட்டு கொண்டு போக செய்த போது யோசதாக்கின் சிறைப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி லேவி குமாரர்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை போடுறது. அந்த அட்டவணைக்கு கீழே வந்தவங்க பேர் தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த எலியாப்பு, இந்த ரேகாப், அதுக்கப்புறம் பார்த்து எல்கானா, அதுக்கப்புறம் சாமுவேல் குமார் சொல்லி சொல்லப்படுது பார்க்கும். இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சரில் இருந்த பீரியடில் உள்ளவங்க பேரோட லிஸ்ட் அவுட்னு பார்க்கும். அந்த லிஸ்ட் அவுட்டில் உள்ள பேர் சிறைப்பட்டு போனவங்களோ அந்த விஷயங்களும் இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ அந்த சாமுவேல் எந்த பீரியடில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நியாயாதிபதி காலத்தில் இருந்த பீரியடை காட்டுது. இவங்க இருந்தது ராஜாக்கள் இருந்த பீரியடை காட்டுது, பீரியடில் உள்ளவங்கன்னு பார்க்கும். அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இதை சம்மந்தப்படுத்தி காட்டுவாங்கன்னு பார்க்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேத மாணவர்களும் சரி, இல்லாட்டினா வேதத்தை சில அவங்க டெஃபினேஷன் கொடுக்குறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஜோசியக்காரன் வந்து சீட்டை உருவி இந்த குறி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை உருவி அனுப்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சீட்டை உருவி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த காரியங்களை சொல்லுவாங்க பார்க்கும். ஆனால் இது வந்துட்டு வேதத்துக்கு அது ஒரு முரண்பான பேர்னு பார்க்கும். இப்போ சாமுவேல் குமார் வந்து முதல் பேரான வர்ஷ்னி, அபியான் இருக்குது. அது என்னங்கிறான விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். இந்த சாமுவேல் அந்த சாமுவேல் ஒன்றாங்கிறான விஷயத்தையும் அவர் பிள்ளைகளை பேரை வச்சு என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் வந்துட்டு கிடையாதுங்கிறான விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு ஆதார வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு அப்படிங்கிறான பேர் வரும் பார்க்கும். நமக்கு வந்துட்டு ஏனோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாரை நம்ம வந்துட்டு நினைப்போன்னு பார்த்தீங்கன்னா 365 வருஷம் வந்துட்டு தேவனோட சந்தேரித்து கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய மனிதன். இவர் யாருடைய வம்சவரில் வர பார்த்தீங்கன்னா சேத்துடைய வம்சவரில் வர்றவர். இவருக்கு பின்னாடி வர்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா நோவானுடைய சந்ததின்னு பார்க்கும். அப்போ நம்ம ஏனோக்கு என்றால் என்னன்னு சொல்ல முடிச்சுன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி 7ஆம் தலைமுறையில் உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தலைமுறையில் உள்ளவர். இவர் சேத்தருடைய சந்ததி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்கு பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காயினுக்கு பிறந்த முதல் பையனுக்கு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா ஏனோக்கு பார்க்கும். ஏனோக்குன்னு ஒரு பேர் இருக்கும் பார்க்கும். இது வந்துட்டு ஆதியாகமம் 4:17 இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி ஆதியாகமம் 5:19 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரை
ஏனோக்கு பெச்சான் இருக்கு. இந்த யாரைத்துன்னு பார்த்துட்டு இது எந்த வம்சாவளியில் வர்றன்னு பார்த்தீங்கன்னா சேத்துடைய வம்சாவளியில் வரான்னு பார்க்கும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபேலுக்கு பதிலாக அவர் குமாரன் பெற அவர் சேத்து, அவருடைய வம்சத்தில் வர்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயினோட வம்சத்தில் வர முச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லாமிக் இருக்கிறாரு. அது எங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துலையும் இந்த லாமிக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேத்தனுடைய வம்சத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலையும் ஒரு லாமிக்கு வர்றான்னு பார்க்கும். அது மாதிரி இங்கே வந்துட்டு சேத்தனோட வம்சத்தில் மெத்துசுலான்னு இருக்கும். அதே மாதிரி காயினுடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா மெத்துசுலவேல் இருக்கும். அப்படி பேர் இருக்கும். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் பார்க்கும். ஏன் இப்படி பேர் இருக்கும் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குலம் கோத்திரம், ஏன்னா இவங்க அங்கே பொண்ணெடுப்பாங்க. அதாவது ஒரு கோத்திரத்தொட்டு ஒரு கோத்திரத்தை பொண்ணெடுக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வம்சத்தில் வர்றவங்கள பேர் அச்சு போகாதபடிக்காக அப்படி வச்சுக்கொள்வாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாமினுடைய சந்ததியில் வந்தது தான் காயின், அதுக்கும் சேர்த்து. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இஸ்ரவேலருடைய ஃபேவரட்டான பேர்கள் இருக்குது. அந்த பேரையும் நினச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய சந்ததியில் எப்ராமில் உள்ள பேரையும் பேரில் உள்ளவங்க பேரை என்ன வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில் வச்சுருப்பாங்க. லேவி கோத்திரத்தில் உள்ள பேர் எப்ராமி வச்சுருப்பாங்க பார்க்கும். அப்போ 12 கோத்திரத்தில் பேர் மிஸ்ஸியாகி வரும்னு வழியா கோத்திரத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ஆர்டர் விஷயம் அங்கே கிடையாதுன்னு பார்க்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். சிலவங்க வந்துட்டு கோத்திரத்தில் படி ஆர்டர், அதாவது அவங்க ஃபேவரட்டான ஒரு பேரும் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாறியும் அந்த பேர் இருக்குது. அதனால் இந்த பேர் இந்த கோத்திரத்தான்னு சொல்லி நம்ம நினைச்ச முடியாது, அடித்து சொல்ல முடியாதுன்னு பார்க்கும். சரி, அப்போ வந்துட்டு 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 27-28 சாமுவேல் தீர்க்கதரிசி ஆசாரியனுங்கிறான்னு சொல்கிறதுக்கு அந்த வசனத்தை வந்து கோட் பண்ணி காட்டுவாங்க. அந்த பேரும் இந்த ஆசாரியனுடைய அந்த பேரும் வேறுன்னு பார்க்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த காலப்பகுதி நியாயாதிபதி. 1 நாளாகவும் சொல்லப்பட்ட அந்த காலப்பகுதி வந்துட்டு ராஜாக்கள் பகுதி, அது நேபுகாத் நேச்சருடைய அந்த காலப்பகுதின்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். 1 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 15-16. 1 நாளாகவும் அதிகாரம் 6 வசனங்கள் 15 மற்றும் 16. கர்த்தர் நேபுகாத் நேச்சரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்த போது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை கீழே தான் யாரை வரோம் பார்த்தீங்கன்னா 27-28 இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் ரேகாப், இவன் குமாரன் எல்கானா, சாமுவேல் குமாரன், அவருடைய முதற் பேரான வர்ஷ்னி, அபியா என்று பேர் இருக்குன்னு பார்க்கும். நம்ம இப்போ படித்தோம்ல அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர். இவர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த லேவியின் குமாரர் தான் இவங்க சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா கெர்சோன், கோகாத், மெராரி என்பவருடைய அப்படி பேர் இருக்கு. அப்போ இவங்க எந்த ப்ரீடில் உள்ளவங்கன்னா மோசே காலத்தில் உள்ளவங்க, அந்த ப்ரீடில் உள்ளவங்க. அவங்க இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வம்ச வரலாறுல உள்ள பேரை இங்கே எடுத்து தரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும், தரிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ மோசே உள்ள காலத்தில் உள்ள அந்த லேவின் குமார், கெர்சோன், மெராரி, கோகாத்துங்கிறது வேற, இது வேறன்னு பார்க்கணும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு என்னென்னா சாமுவேல் அந்த பேர்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு. இதுதான் அதுன்னு சொல்லி நினச்சிடாது நம்ம வந்துட்டு வாதாட முடியாதுன்னு பார்க்கணும். அப்படி போனால் நம்ம தவறான ஒரு காரியமாக பேரும் பார்க்கணும். அப்போ வந்துட்டு 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 27-28 பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் குமாரன் வர்ஷ்னி, அபியா என்பர்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்துக்கிட்டு சாமுவேலோட குமாரன் வந்துக்கிட்டு அவங்க வந்து வர்ஷ்னி அபியாவாங்கிறான விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். சாமுவேல் எந்த பீரியடில் வளர்ப்பதுனா சாமுவேல் புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்குது. அதை நம்ம படித்து நம்மளுக்கு புரியுன்னு படிச்சிடலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை படிச்சிடலாம். சாமுவேல் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 5 வரை. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து,
இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இவன் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் வந்து நியாயாதிபதியாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு இல்லையா, இங்கே ஆசாரியனை இருந்தான்னு சொல்லப்படல. அந்த சாமுவேல் வந்து ஆசாரியனை இருந்தால் அவருடைய குமாரனும் ஆசாரியனாக தான் இருக்க முடியும். ஆனால் இவங்க ஆசாரியனை இல்லாமல் இங்கே நியாயாதிபதியாக இருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றால் அவர் வந்து சாமுவேல் வந்து நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவருடைய பட்டத்துக்கு அவருடைய பையனுங்க வந்துடுறாங்க பார்க்கணும். இதில் நம்ம ஏன் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 சாமுவேல் 1 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சாமுவேலுடைய குமாரர் முதற் பேரானவன் வர்ஷ்னி அபியான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அவருடைய சாமுவேலுடைய குமாரர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோவேல், இளையவன் பேர் அபியான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா அபியான்னு சொல்லி கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முதல் வந்து வர்ஷ்னின்னு போட்டிருக்கு, இங்கே வந்துட்டு யோவேல்னு போட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு பேரை எடுத்துகிட்டு அபியா அப்படின்னு பார்க்கும்போதுல இவர் சாமுவேல் வந்துட்டு பையன் பேர் அபியா, அப்போ அங்கே அபியா இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த என்ன பண்ணுறப்ப அந்த யோவேல் தான் என்ன பண்ண வர்ஷ்னி அப்படின்னு சொல்லி அடித்தவங்க இப்படி வந்து புரட்டுறவங்க கூட இருக்கான்னு பார்க்கும். ஆனால் கிடையாது பார்க்கும். ஆனால் யோவேலுக்கும் வர்ஷ்னிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சாமுவேல் வேற, இங்கே உள்ள சொல்லப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிறது வேறன்னு பார்க்கும். அங்கே சொல்லப்பட்டது வந்துட்டு ஆசாரிய வகுப்பில் உள்ள அந்த சாமுவேலுடைய முதற் பேரான வர்ஷ்னி அபியான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டது சாமுவேலுடைய தீர்க்கதரிசனுடைய குமாரர் வந்துட்டு யோவேல் அபியான் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். 1 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனம் வரை படிச்சிடலாம். 1 நாளாகம புஸ்தகம் அதிகாரம் 6 வசனங்கள் 32 முதல் 35 வரை. சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவையுடன் தங்கள் முரண்மையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கனாவின் குமாரன், இவன் எரோகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாகின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அமசாயின் குமாரன். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, இவங்க இந்த இப்போ நம்ம படித்தோம்னா 1 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சாமுவேல் குமாரன் என்பார் குமாரன் பார்த்துட்டு முதல் பேர் வர்ஷ்னி அபியாங்கிறான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய குமாரன் படித்தோம்ல, நம்ம வந்துட்டு 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய மூத்த குமார் பற்றி யோவேல் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, குமார் ஏமான் பாடகனும், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலுடைய குமாரன் இருக்கும். அப்போ அங்கே நம்ம வந்து படிக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8 வந்துட்டு சாமுவேல் குமார் யார் பார்த்து யோவேல்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் யோவேல்னு சொல்லப்பட்டோன்னா இதை கூட மேற்கொள்ளி காட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் சாமுவேல் குமார் யோவேல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த யோவேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் படிச்சிங்கன்னா, சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசலத்துக்கு முன்பாக சங்கீத சேவைகளில் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வருகிறார்கள் மனுஷரும் அவருடைய குமாரன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா 31 படிக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீதும் கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையில் நடத்துவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டார்கள். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்து பெலிசே தேசத்தில் பிடிக்கப்பட்டு அங்கே இருந்துச்சு. சாமுவேல் சவுல் டைமில் வந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணல, அங்கே தேடாமல் போனாங்க. அதுக்கப்புறம் தாவீது ராஜாவானதுக்கப்புறம் அந்த பெட்டி அணிஞ்சதுங்க பெலிசே தேசத்துலேருந்து கொண்டு வரப்பட்டு, பெட்டி பார்த்தீங்கன்னா பால யூதாவிலிருந்து நினைச்சது கொண்டு வராங்கன்னு பார்க்கும். அது வந்துட்டு பெலிசே தேசத்தில் இருக்குன்னு பார்க்கும். அங்கேருந்து கொண்டு வந்து கீத்தியனாகிய ஓபத்தி வீட்டில் வந்துக்கிட்டு அங்கே இருக்குது. அங்கேருந்து நினச்சிடாங்க அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து நினச்சிட பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு சாமுவேல் வந்துட்டு நினச்சிட்டு கூடாரம் போட்டு அங்கே வைக்காங்கன்னு பார்க்கணும். இவங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதை கொண்டு வர தாவீது அந்த காலத்தில் கொண்டு வராரு. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோவன் வீட்டில் 3 மாதம் இருக்குது. அங்கேருந்து நினச்சிடாங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க வந்துட்டு
ஸ்தாபிக்காங்க பார்க்கும். அந்த ஸ்தாபனம் பண்ண இடத்துல இருந்து அப்போ வந்துட்டு நிறுவப்பட்டவங்க யார் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் குழுவை நிறுவப்பட்ட முச்சில் யார் பண்ணியிருக்கா, தாவீது ராஜா பண்ணியிருக்காரு. அந்த வம்சாவளியில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அவுட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்க்கும். அவங்க அங்கே தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யார் கோகாத்தின் குமாரன் ஏமான் என்ன பாடகன், இவர்கள் யோவேல் குமாரனாகிய யோவேல் குமாரன் சாமுவேல் குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் குமார் தான் யோவேல்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் வந்துக்கிட்டு சாமுவேல் குமார் இவன் வந்துட்டு எல்கானான் குமாரன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எல்கானுடைய மகன் யார், சாமுவேலுடைய மகன் யார், யோவேல். இப்படி அந்த ஆர்டராக வரமுச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு அங்கே சொல்லப்பட்ட அந்த நம்ம தீர்க்கதரிசியாக இருந்த அந்த சாமுவேல் தான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆசாரியன்னு சொல்லி என்ன செய்வாங்க, மேற்கோள் காட்டி இந்த வசனம் சொல்லுவாங்க பார்க்கும். சொல்லுவது அதுக்கப்புறம் எல்காவின் குமாரனாகிய இவன் எகரேகாமின் குமாரன் இருக்கும். அதில் படித்தோம்னே எகரேகாமின் இங்கே ஏரேகாமின் குமாரன் சொல்லி என்ன போட்டிருக்கும், 1 சாமுவேல் 1:1 சொல்லப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எகரேகாமின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே குமாரன் சொல்லப்பட்டிருக்கும், அங்கே புத்திரன் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு ஏலியின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:1 எலிஹூவின் குமாரன் சொல்லிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியின் குமாரன் இருக்கும். இவன் தோவாவின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தோவாவின் மகன் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒன்று சொல்லி மேற்கொள்ளி காட்டுவாங்க. இவன் சூப்பின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:1 பார்த்தீங்கன்னா சூப்பின் சூப்பின் குமாரன் இருக்கும், மகன் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒத்து வச்சு பார்க்கும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய குடும்பத்தாருடைய வம்சம் தான் பார்க்கும். இதுதான் அவங்களோட வம்சத்தார். இவங்க வந்துட்டு ஏன்னா லேவி கோத்திரம் என்று சொல்லுவாங்கன்னு பார்க்கும். ஆனால் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய எல்கானாவரோ சாமுவேல் பேர்லாம் இங்கே நிறைய வரும் பார்க்கும், இந்த அட்டவணையில் பார்க்கும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட அந்த அட்டவணையில் வர்ற பேரும் 1 சாமுவேல் 1 வர்ற அட்டவணையில் பேரும் வேறன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு எப்ராமின் கோத்திரத்திலோட அட்டவணை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்ட 1 அதிகாரம் சொல்லப்பட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவீதின் காலத்தில் அந்த சங்கீத சேவையில் அந்த பண்ணி வச்சது அந்த லேவின் குமாரர்கள்னு சொல்லப்பட்ட பேர்கள் தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த பேரும் அந்த பேரும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம பார்த்தோம்ல, ஏனோக்கு காயினுடைய வம்சத்துலேயும் அங்கே யோனாக்கு இருக்காரு, சேத்தனோட வம்சத்துலேயும் யோனாக்கு இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களோட குடும்ப பேர்களை அங்கே மாற்றி வச்சிருக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் வந்துட்டு பண்டைய காலத்து முறைமையில் இருந்துச்சு. பின்னாடி இஸ்ரேல் ஜனங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த பேர்கள் வந்துச்சுன்னு பார்க்கும். இந்த பேர்கள் இருக்கிறனால என்ன செய்யறது, ஒரு குழப்படி வந்துட்டு என்ன குழப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாமுவேல் தான் இவர் தான் அவருன்னு சொல்லி என்ன செய்யறது, ஒரு குழப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு ஆசாரியன்கிறதான ஒரு குழப்பமான சூழ்நிலை யாருக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேத மாணவருக்குள்ள வந்துட்டு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:1 சொல்லப்பட்ட அந்த அட்டவணையும் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அட்டவணையும் வெவ்வேறுங்கிறான விஷயத்த இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஃபுல்லாக படித்தா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற விஷயத்த வேதம் சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 20 வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று தான் முதல் பெயர் பெர்சா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு விளங்கினது. கர்த்தர் பின்பு சீலோவிலே தரிசனமான அருளினார் இருக்கு. அப்போ சீலோவில் தான் என்னென்ன ஆசாரிப்புடத்தில் இருக்கும் பார்க்கும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி தான் இங்கே ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் ஆசாரி என்று மென்ஷன் பண்ணப்படலன்னு பார்க்கும். இன்னும் கூட ஆதாரவசனம் படிச்சலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 20 வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 13 வசனம் 20. பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். புதிய ஏற்பாட்டில் சாமுவேலை குறித்து சொல்ல முச்சில அவர் நியாயாதிபதிங்கிற விஷயத்த அங்கே மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எபிரேயர் 11 அதிகாரம் 32 வசனம் படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 11 வசனம் 32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்,
கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னா தீர்க்கதரிசி பட்டியல தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய அங்கே ஆசாரியன் என்று வேதத்தில் எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணப்படலாம்னு பார்க்கணும். அப்போ 1 சாமுவேல் 3:20 அங்கே தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எனது தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1 சாமுவேல் 3:20 அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் யார்? சாமுவேல். ஆனால் அவர் நியாயம் விசாரிச்சான்னு சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடபடியில் அவர் வந்து நியாயாதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எபிரியரில் அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி என்ன செய்யறது வேதம் வந்துட்டு அவங்க சுட்டி காட்டுதுன்னு பார்க்கும். அப்போ ஏலியின் குமாரர் வந்துட்டு ஆசாரியராக இருந்தாருங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஏலியினுடைய கைக்குள்ளே தான் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேல் இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா ஏபோத் வஸ்திரம் தரித்து இருந்ததுனால அவர் ஆசாரியராக இருந்தாருங்கான விஷயத்த வந்து மக்கள் தவறான புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ ஏலி வந்துக்கிட்டு அவர் மரித்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை தான் வந்துட்டு அந்த ஆசாரிய பட்டத்துக்கு வரணும்னா அவருக்கு இப்போ வந்துட்டு இவர் கைக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போ சாமுவேல் இருக்கு. அப்போ சாமுவேல் தானே வந்திருக்கணும் ஆசாரியானா. ஆனால் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வரல. ஆனால் ஏலியின் குமார் தான் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களாக இருக்காங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3, 9, 20, 21 வரைக்கும் படிச்சிடலாம். சாமுவேல் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 3, 9, 20 மற்றும் 21. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா இவங்க குழந்தை இல்லாத டைம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலி வந்துட்டு அவருடைய சர்வீஸை முடிச்சு இருக்கிறாரு. அவருடைய குமார் தான் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் அவங்க சர்வீஸில் இருக்காங்கன்னு பார்க்கணும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு இந்த ஏலிக்கு உறுதுணையாகத்தான் வேலை செய்கிற அவர் ஏலிக்கு பணிவிடைக்காரனாக தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அன்னாள் வேண்டுதல் பண்ண போச்சுல எங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏலியுடைய குமார் தான் யார் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியின் குமார் 2 பேர் வந்துட்டு ஓப்னி பினகாசும் என்னச்சுன்னா ஆசாரியனாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏலியுடைய பிள்ளைகள் 2 பேர் இறந்ததுக்கப்புறம் ஏலியுடைய பேரன் இருக்காங்களே அவங்க தான் நினச்சிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்துக்கு ஆசாரியன் வரான்னு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாமுவேல் வந்துட்டு ஆசாரியனாக இருந்திருந்தா அப்போ வந்துட்டு ஏலியின் குமார்களை வந்துட்டு மரித்ததுக்கப்புறம் யாரை வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பட்டத்துக்கு வந்திருக்கணும், ஆசாரியர் பட்டத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் வரலான்னு பார்க்கணும். ஏனென்றால் சாமுவேல் வந்து ஆசாரியன் கிடையாது, ஆசாரியனை இருக்கணும், அவர் லேவி கோத்திரத்தில் இருக்கணும். ஆனால் லேவி கோத்திரம் இல்லைன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சாமுவேல் வந்துட்டு எப்போ பிறக்கிறாருன்னா இந்த வந்துட்டு ஓப்பனியும் பினகாசும் இருந்த டைமில் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பிறக்கிறாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம 9ஆம் வசனத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சீலேவில் அவர் புசித்து பிடித்து அண்ணா எழுந்திருந்தால் ஆசாரியன் ஏலி கர்த்தருடைய ஆலயின் வாசலின் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்து மேலே உட்கார்ந்துருந்தார். அப்படின்னா பிரகாரத்துக்கு வெளியே அவர் வந்து உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கும் ஒரு விஷயம் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுநாள் சென்ற பெண் அந்நாள் கற்பதாகி ஒரு குமாரனை பெற்றால் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானா என்பவன் கர்த்தருடைய வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தனது வீட்டாரோட கூட போனான் இருக்கு. அப்போ வந்துட்டு இவர் ஆசாரியனாக இருந்தால் அவர் ஆசாரி கூடத்தில் வேலை செஞ்சுருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் ஆசாரி கூடத்தில் வேலை செய்யலன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லேவியர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மனைவி உயிரோடு இருக்க முடிச்சு இன்னொரு மறுமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். நம்ம வந்துட்டு நியாயாதிபதி 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்க முடிச்சல அங்கே லேவி நாயகி ஒருத்தன் மறுமனையாட்டியாகிய ஒரு சிறிய வந்து விவாகம் பண்ணினான் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி மரித்தால் தான் இன்னொரு மனைவியை கெட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அவங்க இந்த குழந்தை இல்லாமல் வந்துட்டு அவங்க இருக்கனால திருமணம் செய்த மாதிரி இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் வரமிச்சில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியுதுன்னா ஒரு மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏனென்றால் அப்போதான் ஏன்னா தேவனுடைய வேலை செய்கிறவங்க வந்துட்டு ஒழுக்க நிறைவோடு இருக்கணும், ஒரே மனையோட வாழணும் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏனென்றால் ஆதாமுக்கு வந்துட்டு ஏவாளுங்கிற ஒரு மனுஷியை தான் கொடுத்தாரு. ஏன்னா நீங்கள் பழுகி பெரிய பூமியை நிரப்புங்கன்னு சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா 2 பெண்ணை கொடுக்கல, ஒரு பெண்ணை தான் கொடுத்தான்னு பார்க்கும். அதே மாதிரி தேவனுடைய திட்டத்தில் மனைவிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கணும். அவங்க மரித்த பெண்ணை 2ஆம் மனைவி கட்டுக்கலாம். ஆசாரியன் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேவனுடைய தாசனாக இருக்காங்க. அவங்க வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மனைவியோடு இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். 2 மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். எப்படி என்றால் சகரியா, யோவான் சானுடைய தகப்பன் சகரியா இருக்கிறாரு. அவர் மனைவி எலிசபெத்துக்கு குழந்தையே இல்லை. ஆனால் குழந்தை இல்லைன்னால அவரை விட்டுட்டு வேறு மனைவியை கெட்டிருக்கலாம், ஆனால் கெட்டலான்னு பார்க்கும். ஏன்னா அப்படி கெட்ட வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலிசபெத்து முதிர் வயதானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குமாரனை பேர்றாரு. அவர் தான் யோவான் சான் வந்து பேர் வைக்கான்னு பார்க்கும். அப்போ குழந்தை இல்லாட்டினா ஒரு லேவியன் தள்ளிட்டு ஒரு மனைவியை கெட்டுறதுக்கு அவங்க வந்துட்டு அங்கே ப்ரொவலேஷன் இல்லை, தேவனும் கொடுக்கலான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்துக்கிட்டு தகப்பன் ஒரு லேவியனாக இருந்தால் இன்னொரு மனைவி கெட்டுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இன்னொரு மனைவியே கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும். வேதம் அதுக்கு இடம் கொடுக்கலான்னு பார்க்கும். இப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம நினைச்சதை வேத வசனத்தை அணுகலான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம படிச்சிடலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 3. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பினாகாசுக்கு பிறந்த பையன் இருக்காங்களா, பினாகாசும் ஓப்னி பினாகாசும் போர் மணியில் இறந்துடுறாங்க. அவனுக்கு பிறந்த பிள்ளை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நினச்சது ஆசாரியர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்துக்கிட்டு ஒரு ஆசாரியனை இருந்திருந்தால் அவர் தான் ஜார்ஜ் எடுத்துருக்கணும். ஆனால் அவர் ஜார்ஜ் எடுக்காமல் ஓப்னி பினகாசனுடைய பையன் தான் நினச்சிறாங்க ஜார்ஜ் எடுக்கான்னு பார்க்கணும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்துக்கிட்டு லேவியை போத்துறது கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அவர் ஜார்ஜ் எடுத்துருக்கணும், ஆனால் அவர் ஜார்ஜ் எடுக்கலான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே அந்த இவர் யாருன்னா ஏலியனுடைய பேரன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகிதோக்குன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருப்பாங்க. இக்கப்போத்துக்கும் அகியுத்து குமாரனாக அகியான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஏபோத்தை தரித்தவனா என்று இந்த ஏபோத்துங்கிறது என்ன ஆசாரி வஸ்திரம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி சணல் வஸ்திரம் தரித்த ஏபோத்துன்னு ஒன்று இருக்குது, அது வஸ்திரம் வேறன்னு பார்க்கணும். இப்போ சாமுவேல் வந்து ஏபோத் வஸ்திரம் தரித்தவனாக இருந்து கர்த்தருக்கு பணிவிடை செஞ்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கர்த்தருக்கு பணிவிடை செஞ்சான்னா ஏலி வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பணிவிடை செய்தான்னா கர்த்தருடைய அந்த ஆசாரி கூடாரத்தில் விறகு பொறுக்கிற வேலையை கூட அவர் செஞ்சுருக்கான்னு பார்க்கும். ஆசாரி கூடாரத்துக்கு அவுட்ரு கோர்ட்லேருந்து எந்த வேலையை செஞ்சுருக்கலாம், ஆனால் அவுட்ரு கோர்ட்டுக்கு உள்ளே அதாவது ஆசாரி வீடு பிரகாரத்துக்குள்ளே போய் எந்த வேலையும் செய்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஆசாரி கூடார பிரகாரத்துக்குள்ளே போய் வேலை செய்யணும்னா அவங்க லேவி கோத்திரத்தாராக தான் இருக்க முடியும் வழியா வேறு எந்த கோத்திரத்தையும் தேவன் அனுமதிக்கலைங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதுக்கப்புறம் 1 வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 34-35 வசனம் படிக்கலாம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 34 மற்றும் 35. ஓப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக ஓப்னி பினகாஸ் இருக்கிறாங்கல்ல, ஓப்னி பினகாஸ் இறந்ததுக்கப்புறம் அவன் பிள்ளைகள் ஜார்ஜ் எடுக்காங்க. அந்த ஜார்ஜ் எடுத்ததை நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அங்கீகரிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஆசாரியனை அங்கீகரிக்கலன்னு இருக்காரு. அப்போ சாமுவேல் வந்துக்கிட்டு ஆசாரியனாக இருந்திருந்தால் அவர் அங்கீகரித்து அவர் வேலை செஞ்சுருக்கணும்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதையும் அவர் சொல்லலை. ஏன்னா எனக்கு உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணின்றாரு. என்ன சொல்கிறாருன்னா நான்
என் உள்ளத்துக்கு என் சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னாலே அபிஷேகம் பட்டவனாவனும் முன்பாக சகல நாட்களும் நடந்து கொள்வான் இருக்கும். அதுக்கப்புறம் 36ஆம் வசனம் படிக்கும்ல, அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியா இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணிக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த டைமோட முடிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏலி டைமோட அந்த ஆசாரிய டைம் வந்து ஊழியம் முடிஞ்சிட்டு பார்க்கும். முடிஞ்சிட்டுனா உண்மையான ஆசாரியர்கள் கிடையாது. ஏன்னா ஓப்னி பினகாசம் வந்துக்கிட்டு விபச்சாரம் பண்ணுறாங்க, தேவனுடையக்கு அற்பமாக இருக்காங்க. அவங்களோட வித்தில் வந்த பையனுடைய ஆசாரியனை தேவன் அங்கீகரிக்கலன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சாமியிலும் ஆசாரியர் இருந்தால் ஜார்ஜ் எடுத்துருக்கணும், அவரையும் தேவன் அங்கீகரிக்கலை. காரணம் என்னென்னா அவர் ஆசாரியனா இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா அவர் ஆசாரியர் இருந்தால் லேவி கோத்திரமாக இருக்கணும், அவர் லேவி கோத்திரமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். அப்போ சாமுவேல் வந்துட்டு ஏலிக்கு முன்பாக கர்த்தரை பணிவிடை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது என்னன்னுங்கிற விஷயத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 அதுக்கப்புறம் 19, 20, 21 வசனம் படிச்சிடலாம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1, 19, 20 மற்றும் 21. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் சொல்லிட்டு அந்த நாளுக்கு கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் பிரதிஷ்டமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்றங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏலிக்கு வந்துட்டு வயதான காலத்தில் வந்துட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா கர்த்தருக்கு பணிவிடை செய்ததுன்னா கர்த்தருடைய நாமத்தினால தான் என்ன செய்தது, இவங்க வந்து அந்த அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கான்னு பார்க்கும். அதனால் அந்த பெரியவரை கவனிக்கிற அந்த பொறுப்பை யார் எடுத்திருக்காங்கன்னா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்திருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்தை படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 20 வசனத்தில் சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவரும் தான் முதல் பெயர் பசா மட்டும் நினைச்சது சகல இஸ்ரவேலுக்கு நினைச்சது தீர்க்கதரிசியை விளங்கினாருங்கிறான விஷயம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சாமுவேல் வந்து தீர்க்கதரிசியாக தான் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்காரு ஒழிய அங்கே அவரை ஒரு ஆசாரியனா நினைச்சதில்ல, அவரை அபிஷேகம் பண்ணலைங்கிற விஷயத்த வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சாமுவேல் வந்து ஆசாரியன் என்று சொல்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாங்க பார்க்கும். 1 சாமுவேல் 2ஆம் வசனம் 18. 1 சாமுவேல் 2:18 என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்துட்டு ஏபோத்து வஸ்திரம் தரித்து இப்போ நினைச்சிடாரு அந்த பணிவிடை செய்தான்னு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏலிக்கு முன்பாக தான் நினைச்சிடாரு அவர் பணிவிடை செஞ்சான்னு சொல்லப்படுது பார்க்கும். இங்கே 1 சாமுவேல் 2:18 படிக்கலாம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார்னா யாருக்கு பணிவிடை செஞ்சிருக்காருன்னா ஏலிக்கு தான் பணிவிடை செஞ்சிருக்காரு. அதை தான் நீங்கள் 1 சாமுவேல் 3:1 படிக்க வச்சுல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ ஏலி வந்துக்கிட்டு ஆசாரியன்னு கிடையாது, ஏன்னா வயது சென்று அவருக்கு அன்பார்வை இருளடைந்திருக்கு. அதனால் அவர் டைமில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு தான் என்ன செய்கிற குமார்கள் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஓபின் பிணக்காசும் ஆசாரி கூடத்தில் வந்து ஆசாரி ஒளிஞ்சிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேல் வந்துக்கிட்டு அங்கே ஒளிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கணும். இப்போ இந்த வயதான இருக்கிற அந்த ஏலிக்கு தான் இவர் நினச்சிட்ட பணிவிடை செஞ்சிருக்காரு ஒழிய அது யாருடைய நாமத்தினால் பணிவிடை செஞ்சுருக்காங்க, கர்த்தருடைய நாமத்தினால தான் அவங்க அவர் பணிவிடை செஞ்சுருக்கான்னு இருக்கும். அப்போ ஏபோத் வஸ்திரங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய அங்கி என்று சொல்லப்படுது. அதான் சொல்கிறாரு, ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செஞ்சான். அவருடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலி செலுத்தி வருவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போரெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பையனுக்கு சட்டை இல்லை, அவன் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாதனால அது ஏபோத்து வஸ்திரங்கிற விஷயம்னா ஆசாரியர்கள் அந்த ஆசாரியன் வந்துக்கிட்டு பிரதான ஆசாரியன் பண்ணுற ஒரு இது வேற,
வஸ்திரம் வேற. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்னநூல் வஸ்திரம். இந்த பலிகள் செலுத்தும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசாரிய ஏபோத்து வர ஒரு அங்கி மாதிரி போட்டுப்பாங்க, சன்னநூல் வஸ்திரம் மாதிரி நீல அங்கி. அந்த அங்கி தரிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக உடல் மூடி இருக்கிற ஒரு அங்கி போட்டு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்ட பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இதன் அடிப்படையில் தான் நிறைய நம்ம ரோமன் கத்தோலிக்க பாதிரியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியில் இருந்தாலும் சரி என்ன செய்வாங்கன்னா உளிஞ்சி அமைச்சில் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் அங்கி மாதிரி போட்டிருக்காங்களே, இது எங்கேருந்து வந்தது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி கூடாரத்தில் ஆசாரியர்கள் செய்த அந்த ஏபோத்தருடைய அந்த வஸ்திரம்னா ஃபுல் கவரேஜான ட்ரெஸ்ஸு. ஏபோத்து வஸ்திரம் ஆசாரியர் போடுற வஸ்திரம் வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்துக்குள்ளே இருந்து வேலை செய்கிற அவங்க போடுற வஸ்திரம் வேறு. ஏன்னா இவங்க சணல் வஸ்திரம் தரித்து வேலை செய்வான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசாரிகள் போட்ட அந்த ட்ரெஸ்ஸை இவருக்கு ட்ரெஸ் இல்லாதனால அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு என்ன செய்கிறாங்க, இவர் என்ன செய்ய ஒர்க் பண்ணுறான்னு பார்க்கணும். யாருக்கு இவங்க முன்னாடி பண்ணிவிட செய்கிறாங்க. அந்த டைமில் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தாய் வந்துட்டு இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி சின்ன ட்ரெஸ்ஸு சட்டையை தைச்சு கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு போடுறான்னு பார்க்கணும். அது ட்ரெஸ் இல்லாததுக்காக தான் அவர் வந்துட்டு ஏபோத்தினுடைய அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டார் ஒழிய இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆசாரியன் கிடையாது. ஏன்னா அந்த வஸ்திரத்தை போட்டாலும் ஆசாரியன்ட்டு சொல்லக்கூடாதுன்னு பார்க்கும். ஏன்னா நிறைய பேர் கூட அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்க்கும். தாவீது காலத்தில் கூட ஏபோத்து வஸ்திரத்தை தரிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிச்சலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 14. தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். பாருங்க, இது வந்து இந்த பெட்டி கொண்டு வர முச்சில பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சிடாது அந்த ஏபோத்து அந்த வஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நினைச்சிடாது நடனம் அடைனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆசாரிகள் வந்து ஏபோத்து வஸ்திரம் தரித்து வராங்க. அப்போ அவங்களோட கூட சேர்ந்து நினைச்சது இவர் சன்னநூல் வஸ்திரம் தரித்து ஏபோத்தை வச்சு நினைச்சிடாது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு முன்பாக கொண்டு வந்து நடனம் பண்ணுறான்னு பார்க்கும் ஒரு விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 4, 5, 6 இது படிச்சலாம். இது வந்துட்டு ஆசாரியனுடைய ஏபோத்தை குறித்து படிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 28 வசனங்கள் 4, 5 மற்றும் 6. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆசாரியன் செய்கிற அந்த ஏபத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னினாலும் இளநீல நூலானாலும் இரத்தாம்பர நூல்னாலும் சிவப்பு நூல்னாலும் திரித்த பஞ்சு நூல்னாலும் விசித்திரமாய் செய்யப்பட்டணும், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபோத்து வஸ்திரம் என்று சொல்லப்படும் பார்க்கணும். இந்த ஆசாரியம் செய்கிற ஏபோத்து வஸ்திரம் வேற, ஆள்நெறியான இருக்கிற அந்த சன்னநூல் ஏபோத்துங்கிறது வஸ்திரங்கள் வேறன்னு பார்க்கும். இது ஒரு விஷயம் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரியவர்களே, ஆசாரிய ஊழியம் லேவியருக்கு தான்ங்கிற விஷயம் சொல்லப்படுவது பார்க்கும். அந்நியன் யாரும் செய்ய முடியாதுங்கிற விஷயத்த அந்த சொல்லப்பட்டது பார்க்கும். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் அதிகாரம் 23 வசனம் 6. ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம், அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. அப்போ ஆசாரியம் ஊழியம் யார் தான் செய்யணும் பார்த்தீங்கன்னா லேவியருக்கு தான் செய்யணும். ஆசாரியரும் லேவியரும் ஊழியம் செய்கிற தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரவேசிக்க கூடாது. அவர் உட்பிரவேசிப்பராக இருக்கு. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அப்போ யார் தான் வந்துட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னா லேவியர்கள். அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்க தான் வந்துட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவங்க மட்டும் தான் ஆலயத்துக்குள்ளே போகணும், வேற யாரும் போகிறதுக்கு அலவுட் கிடையாதுங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னாகமும் அதிகாரம் 3 வசனம் 10. ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார்.
அப்போ வந்துட்டு ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் ஆசாரி ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கு. ஆரோன் கோகாத்து வம்சத்தில் உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆசாரி ஊழியத்துக்காக அங்கே வந்துட்டு நியமிக்கப்பட்டவர்கள் ஆரோன் குமாரர்கள். அப்போ அந்நியர் யார் அனுப்பிச்சது அந்த அந்த பட்டத்து வரக்கூடாது, வந்து அனுப்பிச்சது அவங்க கொலை செய்யப்பட வேண்டுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்களே படிச்செல்லாம் என்னாகவும் 4ஆம் அதிகாரம் 46 வசனம். எண்ணாகமம் அதிகாரம் 4 வசனம் 46. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும். அப்போ ஆசாரிய வேலை செய்யறதுன்னா ஒரு வயது வரம்பு இருக்கு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 வயது முதல் 50 வரைக்குள்ள வேலையில் வந்து ஆசாரி கூடாரத்தில் வந்து செய்யலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது லேவியருடையன்னு சொல்லப்பட்டிருக்கு. லேவியருடைய பிதாக்கள் வீட்டு வம்சத்தின்படி என்றது. அப்போ லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க தான் அந்த ஆசாரி கூடாரத்தில் பணிவிடை செய்கிற அந்த ஊழியன் தகுதி உள்ளவங்க, அவங்க 30 வயசுக்குள்ளவங்க மட்டும் பார்க்கணும். அப்போ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சாமியில் வந்து பால்குடி மறந்ததுக்கப்புறம் நினச்சிடறாங்க, அங்கே போய் விடுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ விட்டு கர்த்தருக்கு இப்போ பணிவிடை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசாரி கூடத்தில் வந்து பணிவிடை செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா 3 வயசு குழந்தையோ இல்லை 5 வயசு குழந்தையோ வந்து அந்த ஊழியெல்லாம் செய்ய உள்ள நாட் அலவுட்னு பார்க்கணும். பிரகாரத்துக்குள்ளே என்ட்ராகனாலே 30 வயசு இருக்கணும், அப்போ தான் உள்ளே என்ட்ராக முடியும்னு பார்க்கணும். அது கீழே அனுப்பிச்சது ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்ய முடியாதுன்னு பார்க்கணும். அப்போது அங்கே சாமியில் பண்ணது ஏலிக்கு தான் பணிவிடை செய்தார் ஒழிய அங்கே ஆசாரி கூடாரத்தில் பணிவிடை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வரை படிச்சிடலாம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனங்கள் 15, 16, 17. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் உயிரோடு இருக்க நாளெல்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சான்ட்டு. அப்போ சாமுவேல் வந்துட்டு அவர் இங்கே ஆசாரியான இருந்தால் அங்கே என்ன சொல்லிருக்குன்னா சாமுவேல் உயிரோடு இருக்கிறவங்களாம் ஆசாரியர் இருந்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்கான். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க நியாயம் விசாரிச்சான்னு சொல்றாரு. அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலுக்கும் கில்காலுக்கும் மிஸ்பாவுக்கும் சுற்றி போய் அவ்விடத்தை எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பார். அவர் டியூட்டி என்ன நியாயம் விசாரிக்கிறது வழிய அவர் வந்துட்டு ஆசாரியர் வந்துட்டு என்ன செய்யணும், ஆசாரியனா இருந்தால் ஆசாரி கூடத்தில் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு இவர் எங்கே ஊராக சுத்த முடியுமா, பண்ண முடியாது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அவர் வந்துட்டு வருஷம் ஊரில் போய் அந்த பஞ்சாயத்து வேலை, நம்ம ஊர் பாசிட்டிவ்னா அந்த பஞ்சாயத்து வேலைகள் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. வருஷா வருஷம் புறப்பட்டு போய் பெத்தேலு கில்கால் மிஸ்பாவை சுற்றி அவ்விடமெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனோட வீடு அங்கே இருந்தது. அப்போ அவங்க வந்துட்டு ராமதாயின் பட்டணம்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் இருக்கான்னு பார்க்கும். அது அங்கே இருக்குது, அங்கே தான் வரான்னு பார்க்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நியாயம் விசாரிக்கான். அவ்விடத்து கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். அப்போ இவர் ஆசாரியன் இருந்தால் அப்போ ஏன் அங்கே ஆசாரி கூடத்தில் இருக்காமல் ஏன் வந்துட்டு அவர் அங்கே பலிபீடம் கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆசாரியம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தலாம் பார்க்கும். அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அவர் வந்து அவர் வீடு ராமா இருக்குன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் அங்கே தான் இருக்கிறாருன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே சாமுவேல் வந்து நியாயாதிபதி என்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுன்னு பார்க்கும். 1 சாமுவேல் 7, 6 படிக்கலாம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இவர் வந்துட்டு மிஸ்பாவில் வந்து அந்த வருஷம் போறாருல, போய் நியாயம் விசாரிக்கிறவர் அங்கே காணப்படுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 17 வசனம் 12. அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாகக் கடவன். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்கக் கடவாய்.
அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியன் சொல்லை கேளாமல் நியாயாதிபதின்னு சொல்லை கேளாமலும் இடும்பு செய்தால் இருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பிச்சிடாரு ஆசாரியனை ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவன் என்ன ப்ராசஸ் அவன் வந்துட்டு ஆசாரியங்கிற என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா பாவத்து பரிகாரக்குரிய அந்த காரியங்களை சொல்ல முச்சில் அதையும் கேட்கணும். அதுக்கப்புறம் நியாயாதிபதியும் சொல்லை கேளாமல் நியாயாதிபதி ஏதாட்டு நியாயம் விசாரிக்க ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை கேட்கணுன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு ஆசாரியனையும் தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு, நியாயாதிபதிகளையும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு 2 பேருடைய ஒர்க் வேறங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது பார்க்கும். கடைசியாக ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 18. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை நியாயாதிபதியை எழுப்பும் பண்ண போது கர்த்தர் நியாயாதிபதி கூட இருந்து அந்த நியாயாதிபதி நாட்கள் எல்லாம் சத்துருக்கு கையிலேருந்து நீக்கலாகி ரசித்து எடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாமுவேலை என்னவாதான் நியமித்தது பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியாகி எழுப்பப்பட்டிருக்கான்ருக்கு. நியாயாதிபதி எழுப்ப பண்ணி கர்த்தர் நியாயாதிபதி கூட இருந்து அப்படின்னா சாமுவேலுக்கு கூட இருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் நியாயம் விசாரிக்கிறார். அவர் கூட வந்து தேவன் வந்துட்டு அந்த விஷயம் பண்ணுறார். அந்த நியாயாதிபதி வந்துக்கிட்டு தான் நீ போருக்கு போகலாமா அப்படிங்கிற விஷயத்த நியாயாதிபதி சொல்லணும். கர்த்தருடைய வாயை யார் செயல்பட்டார்னா இந்த நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் யார் செயல்பட்டார்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி செயல்பட்டார் என்று வேதம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லி தான் வேதத்தை ரெக்கார்டு இருக்குன்னு ஒழிய என்ன இல்லை அவர் ஆசாரியன் என்று ரெக்கார்டு இல்லைன்னு பார்க்கணும். அவர் ஏபோத்தினுடைய வஸ்திரம் தரித்து அப்படின்னு சொன்னதுனால அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆசாரியன் என்று சொல்லக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு ஏலிக்கு முன்பாக தான் அவர் எடுத்துட்டாரு பணிவிடை செய்தாருங்கிறான விஷயத்த வேதவசனத்தை படித்தோம். சாமுவேல் வந்துட்டு ஆசாரியன் இல்லைங்கிறான விஷயத்த வேதவசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி நியாயாதிபதி, அவர் ஆசாரியன் இல்லைங்கிறான விஷயத்த இந்த வேதவசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுன்னு பார்க்கும். இவ்வளோனோடு பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.